வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலையுடைய பொள்ளாச்சி மாநாடுக்கு பிறகு நடந்த சம்பவம், ஆபத்தில் தாவேக அரசு அப்படின்னு நான் டைட்டில் வச்சுருக்கேன். மாநாடு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. மாநாடு முடிஞ்சு வாலண்டியர்ஸு அடுத்த மாநாடுக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வர 26ஆம் தேதி திருச்செந்தூரில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மாநாடு நடக்குது. அதற்கான ப்ரிப்பரேஷனில் இறங்கிட்டாங்க. ஆனால் இந்த பொள்ளாச்சி மாநாடுடைய தாக்கத்திலிருந்து இன்னும் ஒரு சில பேர் விடுபடவே இல்லை. புலம்பி தள்ளுறாங்க. உதாரணத்துக்கு சவுக்கு சங்கர் அவ்வளவு விமர்சனம் பண்ணியிருக்காரு அண்ணாமலையை அவருடைய சேனலில். ஜேவிசி ஸ்ரீராமு மீடியாவாக போய் உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு நண்பர்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறாங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த சவுக்கு சங்கர், ஜேவிசி ஸ்ரீராமு, டெல்லி ராஜகோபாலன் இவங்கெல்லாம் யாரை பாராட்டுறாங்களோ அவங்க தான் பயப்படணும். யாரையாவது திட்டுறாங்கன்னா அவங்க சந்தோஷமாகலாம். உதாரணத்துக்கு சவுக்கு சங்கர்லாம் 2026 தேர்தலுக்கு முன்னாடி எடப்பாடியார் வாழ்க, ஏடிஎம்கே ஜெயிக்க போகுது அப்படின்னு என்னென்னமோ உருட்டினார். ஆனால் ரிசல்ட் என்ன? இப்போ டிவிகே கவர்மெண்ட் தான் பார்த்து சூதானமாக இருக்கணும். ஏன்னா சவுக்கு சங்கருடைய ஆதரவு பார்வை டிவிகே பக்கம் திரும்பி இருக்கு. டிவிகே கவர்மெண்ட்டுக்கு ஜால்ரா போட ஆரம்பிச்சிருக்காரு. அதனால டிவிகே தான் இனி சுதாரிச்சுக்கணும். பி த லீடர்ஸ் இயக்கத்துக்கு பயம் வேண்டாம். ஏன்னா திட்டார்ல, அதனால எதிர்காலம் நல்லா இருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக லயோலா மணி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு. தாவேகா பேச்சாளர். டிஎம்கே ஆட்சியில் திண்டுக்கல் லியோனி இருக்கார்ல, அவரை தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக ஸ்டாலின் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாரு. இப்போது டிவிகே பேச்சாளர் லயோலா மணி நியமிக்கப்பட்டிருக்காரு. எந்தெந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சியுடைய பேச்சாளர்களை இந்த முக்கியமான பொறுப்பில் போட்டுறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இது எவ்வளோ பெரிய போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டில் அரசியல் இருக்கக்கூடாது. கட்சி நிர்வாகிகளை இந்த போஸ்ட்டில் வந்து உட்கார வைக்கக்கூடாது. முன்னாடி டிஎம்கேவும் அந்த தப்பை தான் பண்ணாங்க. இப்போ டிவிகே கவர்மெண்ட்டும் அதே தப்பை தான் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட போஸ்டிங் இது. அப்போது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோடு தொடர்புடையது. அதனால் நல்ல கல்வியாளர்களை இந்த போஸ்ட்டில் நியமிக்கணும். இதுதான் என்னுடைய கருத்து. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? பழனி கோவில் இருக்குல்ல, அந்த கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் அப்படிங்கிற சார் பதிவாளர் 2 தனியார் பார்ட்டிக்கு 2 கோடி ரூபாய்க்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காரு. 2 பேருக்கு 100 கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் நிலம் அது. அதை 2 பேருக்கு 2 கோடி ரூபாய்க்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காரு, முறைகேடு பண்ணி. பெரிய ஷாக்கிங்காக இருக்குங்க. இப்போது அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ பெரிய குற்றம் பண்ணியிருக்காரு, இவருக்கு எதுக்காக சஸ்பென்ஷன் ஆர்டரு, டிஸ்மிஸ் ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பலர் கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.